வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்டோடைய வீக்லி அனலைசிஸ். ஸோ எந்த வீக்கோடது அப்படின்னா கம்மிங் அக்டோபர் 2nd பார்த்தீங்கன்னா 6th வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம அனலைசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக நியூஸஸ் ஏதாவது இந்த வீக் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் வருவோம். ஸோ ஃபண்டமெண்டல் நியூஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்ப்போம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாளுமே வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து பயங்கரமான ஒரு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வாலட்டைல் வந்து இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இந்த வீக் இருக்குது. ஸோ இந்த வீக் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் ஆஸ் பர் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் பார்க்கும்போது. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது நெக்ஸ்ட்டு நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே லாஸ்ட் வீக் நம்ம அனலைசிஸ் சொல்லியிருந்தோம் கோல்டு வந்து செல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரி செல் ஆகும்னு சொல்லி யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்னென்னா மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே வந்து ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா மார்க்கெட்டு வந்து இப்போ சடனாக இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து ட்ராப் ஆகாது. எப்படின்னா ஒரு சின்னதாக அப் அண்ட் டவுன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு வந்து ட்ராப் ஆகும். எப்போவுமே எல்லா மார்க்கெட்டுமே அப்படி தான் நடக்கும். பட்டு நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 லாஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா வீக் ஃபுல்லாகவுமே மார்க்கெட் வந்து ஒரு ட்ராப், எங்கேயுமே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை மார்க்கெட்டில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்னா இப்போது எங்கெல்லாம் வந்து பை ஆகிறதுக்கு பையர்ஸ் வந்து பை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம சொல்லியிருந்தோம், அனலைசிஸில் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம பை ஆகிறதுக்கு என்னென்னா இங்கே 1900 1905 இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. டெக்னிக்கலாகவும் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 1890 89 இந்த ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் இது எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகலைன்னா பரவாயில்ல, அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது எங்கேயுமே வந்து கொடுக்கல. கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா விக்ஸே வந்து எங்கேயுமே இல்லை. எல்லாமே ஃபுல் லாங் பாடி கேண்டில்ஸாக தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. பட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு சின்னதாக ஒரு மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து எகெயின் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராப்புங்கிறது வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே நடந்தது இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ராப் எங்கேயுமே பாருங்கள், இங்கே ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஒரு 2 கேண்டில் ட்ராப் ஆகும், தென் பை ஆகும், தென் ட்ராப், இந்த மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2040-50 இருந்து கிட்டத்தட்ட 1900 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்குன்னா எப்படியே ஒரு லாங் இதாக ட்ராப் ஆகலை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் வந்து மெதுவாக தான் ட்ராப் ஆச்சு மார்க்கெட். பட் லாஸ்ட் வீக் வந்து அந்த மாதிரி நடக்கலை, எங்கேயுமே அப்படி நடந்திருக்காது. எல்லா பக்கமுமே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பை ஆனாலும் சரி சேல் ஆனாலும் சரி அப்படி தான் நடக்கும். பட் ஓகே, லாஸ்ட் வீக் ஒரு நடந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த வீக் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மந்த்லி சார்ட்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தேன் என்னென்னா 1919ங்கிற ஒரு லெவல் வந்து நான் கொடுத்துருந்தேன். 1919 லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற. செல் ஆகுங்கிறது தெரியும், பட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாமல் செல் ஆனதுங்கிறது பார்க்காதது ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக செல் ஆகாமல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 மந்த்ஸாக வந்து மார்க்கெட் வந்து 1919 லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. பட் இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால மார்க்கெட் என்னென்னா இப்போது கரெக்டாக எப்படின்னா 1825லேருந்து இந்த ரேஞ்ச் 1800 இல்லாட்டினா 1825 இந்த ஜோன் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்டுங்கிறத விட மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ஆஸ் பர் மந்த்லியில் 1800 to 1825, அதாவது ஆஸ் பர் மந்த்லின்னு பார்க்கும்போது அதோட பிப்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அப்படியே ட்ராப் ஆகுமா இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா, எங்கே செல் எடுக்கலாம் எங்கே பை எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ என்னென்னா இப்போது ட்ராப் ஆயிருக்கு மார்க்கெட். ஆக்சுவலாக என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு மார்க்கெட்டை வந்து ஆக்சுவலாக ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணணும். 1900 ரீட்ரேஸ் பண்ணணும், இல்லைன்னா 1990, அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே அப் அண்ட் டவுன்ஸ். இந்த ஜோனை வந்து ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணியிருக்கணும் மார்க்கெட்டு, பட்டு டெஸ்ட் பண்ணலை. ஸோ என்ன அப்படின்னா எகெயின் வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீக்கில் மார்க்கெட் வந்து இப்படியே ட்ராப்பும் ஆகலாம். ஏன்னா இந்த 1925 அந்த லெவலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் நான் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட் சொல்லியிருந்தேன் இந்த ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் அப்படிங்கிறது. செகண்ட் டார்கெட் வரைக்கும் வந்து பிரேக் அவுட்டே க்ளோஸாக நிற்குது. இது வரைக்குமே ஒரு பைக்கான எந்த ஒரு சைனுமே இப்போ வரைக்கும் இல்லை மார்க்கெட்டில். ஆக்சுவலாக ஒரு 4 ஹவர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் எதுவுமே கிடையாது. பட் 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவும் கிடையாது. பட் என்னென்னா ரிஜெக்ஷன் வந்து இருக்குது. பட் இதுவே வந்து நம்ம கன்ஃபார்ம்லாம் எடுக்க முடியாதுங்க. பைக்கான செட்டப் இன்னும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் கூட கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ மேபி மார்க்கெட் வந்து என்ன நடக்கலாம், ஒரு நல்ல இடத்துல செல் பண்ணலாம், இல்லை நல்ல ஒரு இடத்துல பை பண்ணலாம். அப்படின்னா எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணாத ரீசன்னால் எகெயின் மார்க்கெட் வந்து 90 லெவல் கிட்ட மார்க்கெட் வரணும். வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகலாம். ஒன்று இல்லை அப்படின்னா 1900 லெவலை வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆக்சுவலாக சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கு இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படிங்கிறது. பட் எதுவுமே நடக்கலை. அப்படியே சடனாக வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு ஒன்று. ஓகேங்களா? இப்போ என்னென்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து எகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து இந்த நான் சொன்ன 1800 லெவல் கிட்ட வந்து மார்க்கெட் வரலாம் ஒரு சினாரியோ. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா 1900 லெவலையே டெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ட்ராப் ஆகலாம். ஏன்னா இந்த 2 ஜோனுமே வந்து மார்க்கெட் இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. மார்க்கெட்டுக்குன்னு வந்து அப்படியே ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், எந்த மார்க்கெட்டுமே அப்படி ட்ராப் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு லாங் லெக்காக வந்து விழுந்திருக்கு. பட் இருந்தாலுமே எகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. பட் இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னா இன்னுமே வந்து அப்படியே டைரெக்டாக கூட ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னா நியூஸஸ் இருக்குது. ஸோ இதுவும் இன்னுமே ஸ்ட்ரக்சர் இன்னுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கல. பைக்கான எந்த செட்டப்புமே நம்மளுக்கு கொடுக்காதனால என்னென்னா அப்படியே ட்ராப் ஆகி எகெயின் 1800 லெவல், இல்லாட்டினா 1815 இந்த ஜோன் வரைக்குமே வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படியே ட்ராப் ஆகுமா, இல்லை ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஒரு மண்டே, அட்லீஸ்ட் மண்டே மார்க்கெட் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். பட் என்னன்னா நம்ம செல் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 ஜோனில் வந்து செல் பண்ணலாம். இப்போ இங்கே போய் டைரெக்டாக போய் நம்ம செல்லோ பையோ வந்து இப்போது எதுவுமே எடுக்க முடியாது. ஓகே, செல் எடுக்கணுன்னா நம்ம 1890 இல்லாட்டினா 1900 லெவல்னு சொல்லிட்டோம். இதுவே பை எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஜோன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 1813 இந்த லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஓகேங்களா? ஸோ 800 இல்லாட்டினா 1900 மார்க்கெட் இருந்து 1900 வருது. 1813-15 இந்த ஜோன்கிட்ட வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பை பண்ணலாம். இங்கே ஏதாவது ஸ்ட்ரக்சர் கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பை பண்ணலாம். ஒரு டார்கெட் சேம் எகெயின் ஆப்போசிட்டாக வரும். 1900 வரைக்குமே மார்க்கெட் எகெயின் வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு எகெயின் அங்கேருந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ பையாக இருக்குது. 1825 ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சின்னா பை பண்ணலாம். இது ஒரு பைக்கான ஒரு ஜோன். இல்லை மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் பை பண்ணுறதுக்கான இன்னொரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அதாவது 1950 லெவலை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் தான் ஒரு லாங் டேர்ம் பை, அதாவது எகெயின் ப்ரீவியஸ் ஹை 2000 லெவலை வந்துமே டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். 1950 லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி ஹோல்ட் ஆனால் மட்டுமே தான் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா 1950 லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் ஒரு க்ளோஸ் ஆகணும். தென் அங்கே ஹோல்ட் ஆகணும். ஹோல்ட் ஆனால் எகெயின் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. ஸோ பை அப்படின்னா பை ஃப்ரம் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 to 1825 ரேஞ்ச் ஜோன்.
இல்லை அப்படின்னா 1950க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு லாங் டேர்ம் பை ஆகலாம். ஓகேங்களா? இதில் பைக்கான சிச்சுவேஷன் 2. செல் பண்ணுறது அப்படின்னா 1890 இல்லாட்டினா 1900 லெவலில் இருந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். ஸோ இந்த பைக்கும் செல்லுக்கான ஜோன்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த வீக் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஹெவி நியூஸஸ் டெய்லி இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, டெஸ்டே, ஃப்ரைடே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 டேஸுமே வந்து இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இந்த வீக் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வாலட்டிலும் இருக்கும், சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து நிறைய ஸ்டாப் லாஸை வந்து எடுத்துக்கிட்டு வந்து மார்க்கெட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கிறதுனால இந்த வீக் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு வீக். பட் ஜோன்ஸ் ஆஸ் பர் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து இந்த வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ரிலேட்டட் கோல்டு சார்ட் அனலைசஸ் டெக்னிக்கலாகவும் சரி, ஃபண்டமெண்டலாகவும் சரி, ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாகவும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிகள்.